In this crash course, we will see only the important topics. அதாவது exam point of view ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை ஃபுல்லாமே ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இன் டுடே செஷன், லெட் மீ ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் டாபிக், லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ நான் எழுதுற கண்டென்ட்டோ இல்லை என்னுடைய வேர்ட்ஸ் கேட்கல, நான் எழுதுற கண்டென்ட் புரியலனாலோ, யூ கேன் ஆஸ்க் மீ, ஐ வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அகைன். ஓகே ஓகே. So in linear algebra, the first thing we will see is types of matrix. Types of matrix. So before going to that, let me give some more things, some more parameters. So types of matrices. Hello. Types of matrices. So first, let us discuss what is matrix. Matrix is nothing but it is a collection of rows and columns. Okay, where entries are generally present. So a matrix will generally have m rows and n columns. So the first parameter represented in matrix எப்பவே பாத்தீங்கன்னா rows represent பண்ணும், and second parameter always represents columns. Okay. So in types of matrix, we will discuss only the important matrices. இது வரைக்கும் தெரியாத மேட்ரிக்ஸ், அதே மாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ரிக்ஸ், அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெஸ்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸஸ் ஜெனரலி யூ நோ. ஸோ அப்போ அதை பத்தி வரி பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வி வில் see in types of matrices. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான 4 மேட்ரிக்ஸை பத்தி பார்க்க போறோம். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஓகே. ஸோ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் என்னதுங்க? ஸோ the matrix whose which satisfy this condition. அதாவது அந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தாலுமே you will get the same matrix. ஓகேவா? எந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்தா அதே மேட்ரிக்ஸ் கிடைக்குதோ you will call that matrix as symmetric matrix. அதே மாதிரி இந்த மேட்ரிக்ஸோட இன்னொரு கண்டிஷன் பாத்தீங்கன்னா aij will be equal to aji. ஓகேவா? that means for example, let me draw matrix for you. so அதாவது இந்த ரோ, இது வந்து we will call this as the row. இப்போ மார்க் பண்ற பாருங்க, இது வந்து ரோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னொரு கலர் நான் ஸ்டேட் பண்ற பாருங்க, we will call this parameters column. இது வந்து காலம் அப்படின்னும். if you see here, this represents first row. அப்போ இது ஃபர்ஸ்ட் ரோ உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட் ரோ உடைய செகண்ட் எலிமெண்ட், இது செகண்ட் ரோ உடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் ரோ உடைய செகண்ட் எலிமெண்ட். if you see here, 1 cross 2 2 cross 1 சேமா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா we can call them as symmetric matrix. ஓகேவா? that is aij equal to aji னா we will call this symmetric matrix. அதுல இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லிடுறேன், diagonals வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா they are always purely real. in symmetric matrix, diagonals are purely real. diagonals are purely real. okay okay. so இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இது வந்து symmetric matrix. so the next matrix we will see is q symmetric matrix. so I have symmetric. so yeah, please யாரோ ஒருத்தருடைய மைக் வந்து ஆன்ல இருக்கு பாருங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. so யாரோ ஒருத்தருடைய மைக் ஆன்ல இருக்கு ப்ளீஸ். ஓகே. so skew symmetric, second matrix you will see is skew symmetric matrix. okay. in skew symmetric matrix, diagonals வந்து கம்பல்சரி 0 இருக்குங்க. so diagonals will be 0. diagonals will be 0. அதாவது strictly triangular matrix என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதே ஃபார்மேட்ல இருக்கும். strictly triangular matrix அப்படின்னா diagonals 0 இருக்கும். ஓகேவா? ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, strictly triangular matrix ஓட கண்டிஷன் மாதிரி தான் இருக்கும். பட் ஆஃப் diagonals தான் இதுக்கும் strictly triangle-க்கும் டிஃபரெண்டா இருக்கும். for off diagonal values, aij will be equal to minus of aji. சரியா? so let me show it in terms of matrix format. அதே மாதிரி if you take transpose, you will get negative of the given value. அதாவது for understanding, let me show it here.
ஸோ டயகனல்ஸ் கம்பல்சரி 0 இருக்கும். ஆஃப் டயகனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்க என்ன இருக்கோ அது என்னவா இருக்குங்க, அப்படியே சைன் சேஞ்சோட இருக்கும். சரியா? ஸோ இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இஃப் யூ சி இயர் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தில் இருக்கிற வேல்யூ, செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தில் இருக்கிற வேல்யூ ஆர் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஓகேவா? பட் என்னதுங்க, ஒரே ஒரு சைன் மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் வைஸ் சேம், ஸ்ட்ரென்த் வைஸ் சேம், பட் என்னதுங்க, சைன் டிஃபர்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் வில் கால் தம் அஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்கியூ மேட்ரிக்ஸ். ஓகே, தட் இஸ் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். இது செகண்ட் இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேட் as well as ஸ்டேட் PSUs. Third matrix you will see is Hermitian matrix. Third matrix you will see is Hermitian matrix. Sir, first four matrices are very very important. Later on we will discuss only the matrices which you don't know generally. இது வரைக்கும் கேள்விப்படாத மேட்ரிக்ஸை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவேன். ரெகுலரா தெரிஞ்ச மேட்ரிக்ஸ் யூ வில் ஸ்டடி பை யூசிங் யுவர் ஃபார்மல் நோட்ஸ். ஓகே, ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசென்ட் இமேஜரி மேட்ரிக்ஸஸ். ஓகே, காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்றது ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல எப்படி இருக்கு சார் கண்டிஷன் கேட்டீங்கன்னா, டயகனல்ஸ் வந்து ரியலா இருக்குங்க. டயகனல்ஸ் வில் பி ரியல். அண்ட் இதனோட கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா, இஃப் யூ டேக் டிரான்ஸ்போஸ் அண்ட் காஞ்சிகேட் ஆர் காஞ்சிகேட் அண்ட் டிரான்ஸ்போஸ், this value will be equal to a. ஓகேவா? தட் இஸ் இது வந்து சிம்பிளா எழுதிருப்பாங்க, a theta equal to a அப்படின்னு எழுதிருப்பாங்க. சரியா? இது எந்த மாதிரி இருக்கும் சார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா, so let me show it with an example. a is nothing but 1 1 plus i 1 minus i 2. ஓகேவா சார்? கிட்டத்தட்ட ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸே தான், பட் என்னதுங்க, இமேஜரி பேராமீட்டரும் மட்டும் பாத்தீங்கன்னா காஞ்சிகேட்டா வந்துருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏதோ வெறும் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏதோ, பட் என்னதுங்க, இமேஜரி பேராமீட்டர் மட்டும் காஞ்சிகேட் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த மாதிரி வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அப்போ இதனுடைய டயகனல்ஸ் என்னவா இருக்குங்க, டயகனல்ஸ் ரியலா இருக்கு. அண்ட் தி கண்டிஷன் இஸ் a டிரான்ஸ்போஸ் காஞ்சிகேட் ஆர் a காஞ்சிகேட் டிரான்ஸ்போஸ் வில் பிகம் a itself. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நீங்க டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சிகேட் எடுத்தாலோ இல்ல காஞ்சிகேட் எடுத்து டிரான்ஸ்போஸ் எடுத்தாலோ வில் கெட் a itself. ஓகே, and the next thing and the one more important condition is aij will be equal to aji. aij ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குங்க, aji க்கு ஈக்குவலா இருக்கும். aji காஞ்சிகேட். ஓகேவா? aji காஞ்சிகேட். சரியா? aij that is 1 cross 2 2 cross 1க்கும் என்ன டிஃபரன்ஸுங்க, ஸோ ரெண்டுத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான், இதுவும் அதுவும் காஞ்சிகேட்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் அது ஹெர்மிட்டியன் மேட்ரிக்ஸ். அந்த ஃபோர்த் மேட்ரிக்ஸ் யூ வில் see is skew Hermitian. ஓகேவா? skew Hermitian. Okay, so let me erase this entire page. So fourth matrix skew Hermitian. skew Hermitianல பாத்தீங்க அப்படின்னா கண்டிஷன் ஹெர்மிட்டியன் மாதிரி தான், பட் அந்த கண்டிஷன்ல ஒரு சின்ன சைன் சேஞ்சோட வரும். aij will be equal to minus of aji conjugate. It will be minus of aji conjugate. Similarly, diagonal matrix ஓட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஜீரோவா இருக்கும் அல்லது பியூர்லி இமேஜரியா இருக்கும். ஒன்னு ஜீரோவா இருக்கும், இல்ல அப்படின்னா பியூர்லி இமேஜரியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஆஃப் டயகனல் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா a is nothing but அந்த மேட்ரிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இஃப் யூ டேக் டிரான்ஸ்போஸ் அண்ட் காஞ்சிகேட் வித் நெகட்டிவ் சைன் யூ வில் கெட் த சேம் மேட்ரிக்ஸ் itself. கொஸ்டின் மேட்ரிக்ஸே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணா போதுங்க, அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து காஞ்சிகேட் எடுத்துட்டு அதுக்கு ஒரு நெகட்டிவ் சைன் போட்டீங்க அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸை நெகட்டிவா நம்ம ரிலேட் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் கெட் த ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் itself. இது எப்படி எழுதிருப்பாங்கன்னு சொல்லிடுறேன். they have written the condition like this: minus a theta equal to a or a is minus a equal to a theta, both are one and the same. இந்த மாதிரி இருந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டயகனல்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும், இல்லை பியூர்லி இமேஜினா இருக்கணும். ஆஃப் டயகனல்ஸ் வேல்யூல ரியல் பார்ட் மாறி இருக்கும், ரியல் பார்ட்டோடைய சைன் மாறி இருக்கும், இமேஜரி பார்ட் சேம் சைன் இருக்கும், ரியல் பார்ட்டோடைய சைன் மாறி இருக்கும். இந்த மாதிரி இருந்தா அது ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான மேட்ரிக்ஸ். Now let us discuss different matrices that you have not encountered in your daily questions. Okay, இது வரைக்கும் நீங்க பார்க்காத மேட்ரிக்ஸ் பத்தி சில மேட்ரிக்ஸ் பார்த்துலாம். The next matrix you will see is top leads matrix. The next matrix you will see is top leads matrix. I hope no one கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். In case கேள்வி பண்ணல, no issue. The different இருக்கிற மேட்ரிக்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்றேன். Top leads matrix. Top leads.
டாப்லிட்ஸ் மேட்ரிக்ஸ். ஸோ டாப்லிட்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த மேட்ரிக்ஸோடைய டயகனல்ஸ் சேமா இருக்குங்க, ஆஃப் டயகனல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய டயகனல்ஸ் வந்து சேமா இருக்கும், ஆஃப் டயகனல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். டயகனல் சேம், ஆஃப் டயகனல்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி இருந்தா வில் கால் தட் மேட்ரிக்ஸ் as டாப்லிட்ஸ் மேட்ரிக்ஸ், ஆஃப் டயகனல்ஸ் டிஃபரெண்ட். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், let me give a matrix for you. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க, டயகனல்ஸோட வேல்யூ என்னதுங்க, 555 இருக்கு. ஆஃப் டயகனல்ஸ் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா வில் கால் தட் மேட்ரிக்ஸ் as டாப்லிட்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் யூ வில் see is stochastic matrix. stochastic matrix. stochastic matrix. stochastic matrix அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸோடைய எல்லா என்ட்ரிஸுமே உள்ள இருக்கிற ஒவ்வொரு வேல்யூக்கு பேரும் என்ட்ரிஸ். இந்த ஒவ்வொரு என்ட்ரிஸுமே பாத்தீங்க அப்படின்னா 0க்கும் 1க்குள்ள இருக்கும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் காலமைஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ ஷுட் கெட் 1. ஓகேவா? ஸோ மேட்ரிக்ஸ் வேர் என்ட்ரிஸ் ஆர் where entries lies between 0 to 1. okay, 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி sum of all the columns, sum of each column will give 1. எல்லா காலமும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வருங்க, ஒவ்வொரு காலமும் 1 அப்படின்ற ரிசல்ட்டை தான் கொடுக்கும். இந்த மாதிரி இருந்தா அந்த மேட்ரிக்ஸ் பேர் வந்து ஸ்டாக்காஸ்டிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் ஏ கொஷின். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் 1/4, 1/2, 1/4. ஸோ செகண்ட் 1/3, 2/3, 0, third 0, 1/4, 3/4. இப்போ இது பாருங்க, எல்லா என்ட்ரிஸுமே 0க்கும் 1க்கும் இடையில இருக்கா? எல்லா வேல்யூஸுமே 0க்கு 1க்கு இடையில இருக்கும். இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா காலமைஸ் ஆட் பண்ணுங்க. 1/4 + 1/2 + 1/4 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். 1/3 + 2/3 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். 0, 1/4 + 3/4 ஆட் பண்ணீங்கன்னா 1 வரும். ஸோ காலமைஸ் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1. இந்த மாதிரி இருந்தால் வில் கால் இட் as stochastic matrix. ஓகேவா? The next matrix you will see is okay. So the next matrix you will see is incidence matrix. The next matrix you will see is incidence matrix. Incidence matrix, those who are studying EEE as well as ECE, it is very very important because incidence matrix play a crucial role for load flow analysis. Okay, load flow analysis க்கு so for EEE ECE students, எங்கெல்லாம் நீங்க load flow அப்படின்ற parameters படிக்கிறீங்களோ அங்க என்ன ஆகுங்க, there it will support you. சரியா? So next matrix is incidence matrix. Okay, so incidence matrix என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மேட்ரிக்ஸ் வந்து கிராஃப் ஃபார்மேட்ல இருக்கும், அங்க இருந்து மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல இருக்கும், அங்க இருந்து கிராஃபா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டிஸ், ஒன்னு மேட்ரிக்ஸ்ல இருந்து கிராஃப் ஃபார்மேட், இல்லைன்னா கிராஃப்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட். என்னன்னா பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும்னு சொல்லிடுறேன். ஸோ பாசிபிள் வேல்யூஸ் வில் பி 0, +1, -1. இதுலயே ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆரோ மாடல், இன்னொன்னு வந்து வித்தவுட் ஆரோ மாடல். ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் 2 types ஆஃப் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ். ஒன் இஸ் ஆரோ, வித் ஆரோ. ஒன்னு வந்து ஆரோவோட இருக்கும், இன்னொரு மாடல் பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் ஆரோ. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குங்க. இன்னொன்று வந்து வித்தவுட் ஆரோ, 2 பாயிண்ட் மட்டும் இருக்கும். சரி, வித்தவுட் ஆரோ அப்படின்றப்ப உங்களுக்கு +or -1 வராது. திரும்பவும் சொல்லிடுறேன், வித்தவுட் ஆரோல ரெண்டே பாசிபிலிட்டி தான், ஒன்னு 0 இல்லைன்னா 1. வித் ஏரோல பாத்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் 3 பாசிபிலிட்டிஸ், இந்த 0, +1, -1. ஓகே, இது மூணுமே பாசிபிள். சரிங்களா? அதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, எங்க இருந்து ஆரோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கொடுத்துருவாங்க, ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துட்டு மேட்ரிக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்ப எங்க இருந்து ஆரோ ஸ்டார்ட் ஆகுதோ அங்க +1, எங்க ஆரோ போய் எண்ட் ஆகுதோ அதனோட வேல்யூ -1 இன்டூ தட் வேல்யூ. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபார்மேட்டுக்கான ஒரு சின்ன சம் போடுறேன். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போடுறேன் so that you will understand this. So let a equal to, so let me give a, b, c, okay, d. ஓகே, இதுதான் இங்க, இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற மேட்ரிக்ஸ். ஸோ நம்பர்ஸ் போட்டுடலாம், 1, 2, 3, 4. இப்போ இது என்ன பண்ணுங்க, மேட்ரிக்ஸ் வைஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இது வந்து வித்தவுட் ஆரோ மாடல், வித்தவுட் ஆரோ மாடல். ஸோ இப்போ இதை மேட்ரிக்ஸா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாங்க,
we can construct it like this. ஸோ அந்த என்ட்ரிஸை எப்படி ஃபில் பண்ண சொல்லிடுறேன். எய்தர் யூ கேன் ஹாவ் ஏபிசிடி ஹியர் ஆர் யூ கேன் ஹாவ் நம்பர்ஸ் ஹியர். நீங்க ஏபிசிடி எங்க போட்டாலும் சரி, அதுக்கு இன்னொரு இப்போ ரோல வந்து ஏபிசிடி போறீங்க அப்படின்னா காலம்ல யூ ஹாவ் டு ரெப்ரசென்ட் நம்பர்ஸ். இதுவே ரோல நம்பர்ஸ் போட்டீங்க அப்படின்னா காலம்ல யூ ஹாவ் டு ரெப்ரசென்ட் ஏ வேரியபிள்ஸ். ஓகேவா? ஸோ ஏல இருந்து எங்கெங்கெல்லாம் பிரான்ச் போகுதுன்னு பாருங்க. ஃப்ரம் ஏ டு சி தெர் இஸ் நம்பர் 3. ஓகேவா? ஏல இருந்து சிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் 3 இருக்கு. திரும்ப சொல்றேன், ஏல இருந்து சிக்கு நம்பர் 3 இருக்கு. அப்போ நம்பர் 3 பாத்தீங்க அப்படின்னா ஏல இருந்து சிக்கு போகுது. சரியா? அதே மாதிரி ஏல இருந்து டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 2 இருக்கு. திரும்ப ரிப்பீட் பண்றேன், நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கு. நம்பர் 3 பாத்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கு. நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கு. நம்பர் 4 வந்து சிக்கும் டிக்கும் இடையில இருக்கு. சரியா? அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு வந்து 1 போடுங்க. எங்கெங்கெல்லாம் இல்லையோ தேர் யூ ஹவ் டு புட் 0. ஓகே. இஃப் பாத் இஸ் பிரசன்ட், பாத் பிரசன்ட் ஆயிருந்தால் புட் 1. பாத் இல்லை அப்படின்னா நோ பாத் அப்படின்னா 0. இப்போ இங்க பாருங்க 1 லைஸ் பிட்வீன் ஏபியா, அப்ப ஏ கிட்ட ஒரு 1 போடுவேன், பி கிட்ட ஒரு 1 போட்டுருவேன். ஏன்னா 1 வந்து ஏபி கிட்ட இருக்கு, அதனால 1 போட்டேன். சி கிட்டையும் டி கிட்டையும் 1 இல்ல, அப்ப 0 போட்டுறேன். 2 லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் டி, 2 ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கு, அப்ப அதுகிட்ட 1 போட்டுறேன். 3 லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி, ஏக்கும் சிக்கும் இடையில 3 இருக்கு, அப்ப அது ரெண்டுத்துக்கும் 1, மீதி 0. 4 கிட்ட பார்த்து 4 வந்து சிக்கும் டிக்கும் இடையில இருக்கு, அப்ப சிக்கும் டிக்கும் இடையில ஐ வில் புட் 1. ஃபார் ஏபி இட் இஸ் 0. ஓகேவா? திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ரெப்ரசென்ட் என்ட்ரிஸ் ஃபார் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வித்வுட் மேரோ. ஓகேவா? இதுவே வித் ஆரோல கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டினை வித் ஆரோ எப்படின்னு பார்க்கலாம். சரியா? இதே கொஸ்டின்ல வித் ஆரோ. சரி, என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஆரோ மட்டும் மார்க் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே கொஸ்டின்ல ஆரோ மட்டும் நானே போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஆரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன சொன்னாங்க, ஆரோ எங்கேருந்து வெளியே போகுதோ அங்க +1, ஆரோ எங்க என்டர் ஆகுதோ அங்க -1. இப்ப பாருங்க, ஆரோ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கு, அந்த இடத்துல ஆரோட நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1. ஸோ ஏல இருந்து வெளியே போகுது, அப்ப ஏ கிட்ட +1. இது எங்க நோக்கி போகுது, பியை நோக்கி போகுது, அங்க -1. சிமிலர்லி சி கிட்டையும் ஆரோ இல்ல, டி கிட்டையும் ஆரோ இல்ல, அப்ப 0 போட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆரோ வந்து பாத்தீங்கன்னா ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கு. செகண்ட் ஆரோ பாருங்க, ஏக்கும் டிக்கும் இடையில இருக்கு, ஏவை நோக்கி வந்துட்டு இருக்குது. அப்ப ஏவை நோக்கி வருது அப்படின்னா ஐ வில் புட் -1 ஹியர். எங்க இருந்து வருது, டில இருந்து வருது, அப்ப டி கிட்ட +1. சிக்கும் பிக்கும் என்ட்ரி 0. அண்ட் தேர்ட் பாருங்க, தேர்ட் ஆரோ லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ சியை நோக்கி போயிட்டு இருக்கு, அப்ப சி கிட்ட +1. எங்க இருந்து போகுது, சரி சி கிட்ட -1. எங்க இருந்து போகுது, ஏ கிட்ட இருந்து போகுது, அப்ப ஏ கிட்ட +1. ஸோ பியும் டியும் 0. ஃபோர்த் பாருங்க, சிக்கும் டிக்கும் இடையில ஆரோ இருக்கு, சியை நோக்கி அந்த ஆரோ போகுது, அப்போ சி கிட்ட -1. எங்க இருந்து போகுது, டி கிட்ட இருந்து போகுது, அப்ப டி கிட்ட +1. டி கிட்ட +1. ஓகேவா? ஸோ +1 ஒரு நிமிஷம், +1. அதே மாதிரி ஏ கிட்டையும் பி கிட்டையும் ஆரோ இல்ல, 0. ஓகே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ட் த மேட்ரிக்ஸ் என்றானா திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு ஃபார்ம் த மேட்ரிக்ஸ். ரிமெம்பர் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதுல இன்னும் சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, அந்த சில கண்டிஷன்ஸ் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து இட் வில் ஃபாலோ கரண்ட் லா. ஓகேவா? திஸ் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வில் ஃபாலோ கேசிஎல். ஸோ சில சப் கண்டிஷன் சொல்லிடுறேன், அதையும் ஃபாலோ எடுத்துக்கோங்க. இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் follows KCL. Matrix follows KCL. KCL means Kirchhoff's current law. கரண்ட் லாவை ஃபாலோ பண்ணும், கிர்ச்சாஃப் கரண்ட் லா. அல்லது இப்படி கொடுப்பாங்க, இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து எந்த லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணி கேட்பாங்க, இட் வில் சாட்டிஸ்ஃபை லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும், கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஓகே, இது வந்து இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸோட கண்டிஷன். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்க்கு ரேங்க் அப்படி என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ ரேங்க் ஆஃப் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வில் பி n-1. ரேங்க் ஆஃப் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ் வில் பி n-1. வேற n ரெப்ரசன்ஸ் நோட். n அப்படின்றது நோட ரெப்ரசென்ட் பண்ணும். சரியா சார்? நோட்னா என்னன்னு தெரியாதுங்க சார். வெரி சிம்பிள், அந்த வேரியபிள் என்னவோ அதுக்கு பேர் தான் நோட். நம்ம ஏபிசி வேரியபிள் போட்டாலும் அதுக்கு பேர் நோட். n அப்படின்றது நோட். சரியா? இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் வி சே அபவுட் இன்சிடென்ஸ் மேட்ரிக்ஸ்.
The next matrix we will see is, okay, the next matrix we will see is எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ மற்ற மேட்ரிக்ஸ் வந்து நீங்க அடிஷனலா ஸ்டடி பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எது இம்பார்ட்டன் அதை மட்டும் தான் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் திங். ஓகே, சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர் மேட்ரிக்ஸ், சிங்குலர், நான் சிங்குலர். சிங்குலர் அப்படின்னா அதோட டயகனல், ஓகேவா? இஃப் யூ டேக் டிட்டர்மினன்ட், இஃப் இட் பிகம் 0, வில் கால் தட் மேட்ரிக்ஸ் சிங்குலர். இதே டிட்டர்மினன்ட் எடுக்கிறீங்க 0 ஆகல அப்படின்னா சிங்குலர் கிடையாது. அதே மாதிரி சிங்குலர் மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சிங்குலருக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. நான் சிங்குலருக்கு இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் மீ கிவ் கொஸ்டின். ஸோ 1 2 1 2, ஓகேவா? இது எப்படி சார் சிங்கிள் கண்டுபிடிப்போம்? டேக் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட் எப்படி எடுப்போங்க? ஸோ இது 2 மைனஸ் இது, ஓகேவா? மல்டிப்ளை தீஸ் 2 மைனஸ் மல்டிப்ளை தீஸ் 2. ஸோ தென் 2 into 2, 2 into 1 minus 2 into 1, which will be 0. Okay. If you take determinant, you will get 0. It is said to be singular. இதுவே நான் சிங்குலர் அப்படின்னா, if you see here, இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 ஆகுது. If you take determinant, 1 minus 3 into 2, 6 minus 5, definitely not equal to 0. அப்போ நான் சிங்குலர். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். The next matrix we will see is, next matrix we will see is, okay, diagonal matrix. Diagonal matrix, ஏன்னா diagonal matrix ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்லும் சரி. ஸோ மேட்ரிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கும் diagonal matrix will play a crucial role. சரியா? So the next matrix we will see is diagonal matrix. Diagonal matrix, diagonal matrix அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் உடைய diagonal values மட்டும் பிரசன்ட் இருக்கும். ஓகேவா? diagonal numbers மட்டும் என்ன? let me show it how a matrix will look like in diagonal matrix. ஓகேவா? இந்த மாதிரி இருக்குங்கல்ல, இதுக்கு பேர் தான் diagonal values. diagonals மட்டும் பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த மீதி 0 போடுறோம் பாருங்க, அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஆஃப் diagonals அப்படின்னுவாங்க. diagonals மட்டும் இருக்கும், ஆஃப் diagonals இருக்காது. இந்த மாதிரி இருக்கிற மேட்ரிக்ஸ் பேர் diagonal மேட்ரிக்ஸ். இதுலயே நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கு. சரியா? அந்த கிளாசிபிகேஷன் அப்படியே சைட் பை சைட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் லைட்டா சொல்லிடுறேன். see here, it will be a reverse, it will be, they can ask this in question. ஓகேவா? ரெண்டு diagonal மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் வந்து அதுல diagonal வேல்யூஸ் என்னவோ அதோட வேல்யூஸ் ஆட் ஆகும். லைக் திஸ், diagonal ஆஃப் a, b, c plus diagonal of x, y, z அப்படின்னா, ஓகேவா? இப்போ இது எப்படி ஆட் ஆகும் சொல்லிடுறேன். ஸோ a will get added to x, b will get added to y, c will get added to z. ஓகேவா? let this be a, let 3 be b and 4 வந்து c. இப்போ இன்னொரு மேட்ரிக்ஸ் வேணா எடுத்துக்கலாம் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ 1 0 0 0 2 0 0 0 3. if you see here, இப்போ இது வந்து என்னதுங்க? இது x, இது y, z. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ண வருங்க. 2 will get added to 1, 3 will get added to 2, 4 will get added to 3. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தா என்னதுங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. a will get added to x, b will get added to y, c will get added to z. சிமிலர்லி செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா, ஓகேவா, corresponding values will get multiplied. A will get multiplied with x, b will get multiplied with y, c will get multiplied with z. அப்ப இதுக்கு ஆன்சர் எப்படி இருக்குங்க? diagonal of ax, by, cz. சரியா? அண்ட் இது ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ்க்கு பவர் ரைஸ் பண்றீங்க, n பவர் ரைஸ் பண்றீங்க, இந்த மேட்ரிக்ஸை n பவர் எழுதுறீங்க. அப்ப என்ன வரும்? diagonal of a, b, c the whole power n அப்படின்னு தான் என்னதுங்க? இதனோட வேல்யூ a power n, b power n, c power n. This is how diagonal matrix will look. சரியா? ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். இன்கேஸ் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க. அதே மாதிரி the last condition is very very important. The most important condition is determinant of a diagonal matrix will be product of leading diagonal values. ஓகே, ஒரு diagonal matrixக்கு determinant எடுத்தீங்க அப்படின்னா, its value will be product of these diagonal values a into b into c.
ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் சால்வ் பண்ணும்போது இட் வில் பி பியூர்லி சப்போர்ட்டிவ். சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டுங்க, இப்போ இந்த டயகனல் மேட்ரிக்ஸோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய சப் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், நிறைய புது புது மேட்ரிக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். அது என்னன்னு அப்படின்னு சொல்லிடுறேன். இஃப் எல்லா டயகனல் வேல்யூஸுமே சேமா இருக்கு, இஃப் ஆல் டயகனல் வேல்யூஸ் ஆர் சேம், we will call that matrix as scalar matrix. ஓகேவா? எல்லா டயகனல் வேல்யூஸுமே சேமா இருக்கு, அப்ப அந்த மேட்ரிக்ஸ் என்ன சொல்லுவாங்க? வில் கால் இட் அஸ் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். அது ஒன்னா இருக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஓகே, ஸ்கேலார் இதுலயே இஃப் ஆல் டயகனல்ஸ் ஆர் சேம், இஃப் ஆல் டயகனல் வேல்யூஸ் ஆர் சேம், அதுக்கு பேர் வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் அந்த மேட்ரிக்ஸ் நேம். இது வந்து இதுலயே இந்த எல்லா டயகனல் வேல்யூஸும் எஸ்பெஷலி ஒன்னா இருந்தா அதுக்கு பேரு யூனிட் மேட்ரிக்ஸ். இஃப் ஆல் டயகனல் வேல்யூஸ் ஆர் ஒன், டயகனல் வேல்யூஸ் ஆர் ஒன், அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா யூனிட் மேட்ரிக்ஸ். அல்லதுக்கு இன்னொரு நேம் பாத்தீங்க அப்படின்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, இதுவே இதுவே உங்க எல்லா டயகனல் வேல்யூஸும் பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, திரும்ப ரிப்பீட் பண்றேன். இஃப் ஆல் யுவர் டயகனல் வேல்யூஸ் ஆர் சேம், இட் இஸ் a ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இஃப் ஆல் டயகனல் வேல்யூஸ் ஆர் ஒன், we call that matrix as ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதுலயே உங்க எல்லா டயகனல் வேல்யூஸும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகேவா, எல்லா டயகனல் வேல்யூஸும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா, ஆஃப் டயகனல்ஸ் இருக்குது, எல்லா டயகனல்ஸும் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஓகே, இஃப் all diagonals are zero, diagonals are zero and half diagonals present, half diagonals present with, இதுல ரெண்டு கேஸ் இருக்கு. சேமா இருந்தது அப்படின்னா, half diagonals எல்லாம் சேமா இருந்தது அப்படின்னா, சேம் வித் ஆப்போசிட் சைன், வித் ஆப்போசிட் சைன். இப்ப ஏஐஜேவும் ஏஐஜேவும் டிஃபரெண்டா இருந்தா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கியூ சிமெட்ரி. இதுவே எல்லா ஆஃப் டயகனல் வேல்யூஸும் என்டையர்லி டிஃபரெண்டா இருந்தா, எல்லா டயகனல் வேல்யூஸும் என்டையர்லி டிஃபரெண்டா இருந்தா அதுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ். ஸ்ட்ரிக்ட்லி ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஓகே ஓகே, ஸோ ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது அங்க நேம் டிஸ்பிளே ஆகிறதுனால அது இதாக மாட்டேது, ஓவர் வெயிட் ஆகுது. சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூ. புரியலன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஐ ரிப்பீட் தட் பாயிண்ட். லெட் அஸ் கண்டினியூ நெக்ஸ்ட். சார், இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது சொல்லிடுறேன். இந்த யூனிட் மேட்ரிக்ஸ்க்கு நல்லிட்டி கேட்பாங்க. வாட் இஸ் நல்லிட்டி ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் கேட்பாங்க. நல்லிட்டி ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ் இல்ல அப்படின்னா வில் கால் இட் அஸ் கெர்னல். ஓகேவா? நல்லிட்டி ஆஃப் ஐடென்டி மேட்ரிக்ஸ், நல்லிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், நல்லிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஒன். ஓகேவா? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கூட நல்லிட்டி ஒன். நல்லிட்டி இஸ் நதிங் பட், ஃபார்முலா சொல்லிடுறேன். நல்லிட்டிக்கான ஃபார்முலா ஆர்டர் மைனஸ் ரேங்க். திரும்பவும் சொல்றேன், நல்லிட்டியோட ஃபார்முலா ஆர்டர் மைனஸ் ரேங்க். ஓகே, நல்லிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா கெர்னல் அப்படின்னு. ஓகே, ஆர்டர் மைனஸ் ரேங்க். சரியா? நல்லிட்டி ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் நதிங் பட் எப்பயுமே சரி ஜீரோ. ஏன்னா ஆர்டரும் ஒன்னா இருக்கும், ஸோ மேட்ரிக்ஸோட வேல்யூ ஒன்னா இருக்கும். அப்ப நல்லிட்டி ஆர் கெர்னல் வில் பி ஜீரோ. நல்லிட்டி ஆர் கெர்னல். ஓகே, அவ்வளவுதாங்க. ஸோ ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா பண்ணிக்கிறேன். நவ் லெட் அஸ் கோ ஃபார் சம் மோர் கிளாசிஃபிகேஷன். ஓகே சார், இது வந்து பாத்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லாமே இன்ட்ரோ கொடுத்துறேன். நெக்ஸ்ட் செஷன்ல ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்த செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா we will see eigen values, eigen vectors and rank. ஓகே, எல்லா கான்செப்ட்ஸுமே ஐ ஹவ் பிளான்ட் ஈச் மேக்ஸ் டாபிக் 3 days. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஐ வில் டீச் ஃபர்ஸ்ட், லேட்டர் ஆன் வில் மூவ் டு less question ask topics. So next, so unitary matrix. Unitary matrix is nothing but a complex matrix. திரும்ப சொல்லிடுறேன், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ், ரியல் மேட்ரிக்ஸ் கிடையாது, காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸோட கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா a into a theta equal to a theta a equal to I, where a theta is nothing but a transpose conjugate or a conjugate transpose.
Okay, A conjugate transpose or A transpose conjugate. So I will give an example. You just work out this example while you are free. You will get this answer. So 1 by 2, 1 plus I by 2, 1 minus I by 2. அதுக்கப்புறம் 1 minus I by 2, 1 plus I by 2. ஓகே, இதுக்கு பேர் வந்து என்னதுங்க? யூனிட் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ். சார் யூனிட் மேட்ரிக்ஸ், யூனிட்டரி மேட்ரிக்ஸ் ரெண்டுமே என்டையர்லி டிஃபரெண்ட். கொஸ்டின் தெளிவா பாருங்க. யூனிட் மேட்ரிக்ஸ்னா ஐடென்டி மேட்ரிக்ஸ். யூனிட்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் மேட்ரிக்ஸ். யூனிட்டரின்ற வார்த்தை வந்தா காம்ப்ளெக்ஸ், யூனிட் வந்தா ஐடென்டி மேட்ரிக்ஸ். சரியா? அதுக்கு அடுத்து ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ரிக்ஸ். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் யூஸ் ஆகும். ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபார் ஈசி டிபார்ட்மெண்ட் யூ வில் யூஸ் திஸ் மேட்ரிக்ஸ். ட்ரிபிள் எஸ்எல்எஸ் யூ வில் யூஸ் திஸ் மேட்ரிக்ஸ் இன் இஎம்எஃப்டி. ஸோ ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏ இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஐடென்டி மேட்ரிக்ஸ். தட் மீன்ஸ் ஒரு மேட்ரிக்ஸும் அதனுடைய டிரான்ஸ்போஸும் ப்ராடக்ட் பண்ணீங்க அப்படின்னா if you get ஐடென்டி மேட்ரிக்ஸ் then we will call that matrix as orthogonal matrix. இதுல ஒரு கண்டிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன் ஈஸியா இருக்கும். ஏ இன்வர்ஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் இஃப் இட் இஸ் ஆர்த்தோகனல். உங்க மேட்ரிக்ஸ் ஆர்த்தோகனலா இருந்தது அப்படின்னா இன்வர்ஸும் டிரான்ஸ்போஸும் சேமா இருக்கும். சரியா? ஏ இன்வர்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இட் இஸ் ஆஸ்க்டு ரிப்பீட்டட்லி இன் கேட். ஸோ ரிமெம்பர் திஸ். ஸோ லெட் மீ கிவ் a simple matrix for you. Cos theta minus sin theta, sin theta, cos theta. Okay, and a simple example for orthogonal matrix. Okay, அவ்வளவுதாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மீல்ஸ் வில் சி இஸ் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்பா ட்ரையாங்கிள் அப்படின்னா மேல வேல்யூஸ் இருக்கும், லோவர் ட்ரையாங்கிள் அப்படின்னா கீழே வேல்யூஸ் இருக்கும். அப்பா ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னா வில் ஹேவ் வேல்யூஸ் above the diagonal element. lower triangle அப்படின்னா you will have values below diagonal element. Okay, so அதனால நான் எழுதுறேன். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ரிக்ஸ் மட்டும் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். ரெஸ்ட் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ப்ளீஸ் ரெஃபர் த்ரூ யுவர் நோட்ஸ். அதுக்கடுத்து வேற எது சார் ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிற இன்னொரு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடம் பொட்டன்ட், நில் பொட்டன்ட், யூனிட்டரி இது இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ ஐடம் பொட்டன்ட் அப்படின்னா ஐடம் பொட்டன்ட். So matrix condition is like this. The condition is if you square that matrix, you will get same matrix. ஒரு மேட்ரிக்ஸ்க்கு நீங்க ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா அதே மேட்ரிக்ஸ் வரும். ஸோ செக் திஸ் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கை ட்ரை பண்ணி பாருங்க. இஃப் யூ ஸ்கொயர் திஸ் மேட்ரிக்ஸ் யூ வில் அகைன் கெட் த சேம் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் என்னதுங்க? ஏ இன்டூ ஏ. ஏ இன்டூ ஏ நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஏவே கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா அது ஐடம் பொட்டன்ட். இதுவே நில் பொட்டன்ட் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸை ஒரு சர்டைன் பவருக்கு ஏ ஸ்கொயர் ஏ கியூப் இந்த மாதிரி இது பண்ணும்போது இட் வில் பிகம் ஜீரோ அட் ஏ பாயிண்ட். ஓகேவா? ஸோ ஏ கே இஸ் நத்திங் பட் நான் எத்தனை டைம் பண்றேனோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கேவோட வேல்யூ வேரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஜீரோ ஆச்சு அப்படின்னா இஃப் த மேட்ரிக்ஸ் பிகம்ஸ் நல் மேட்ரிக்ஸ். நல் மேட்ரிக்ஸ் அதுங்க எல்லா வேல்யூஸும் ஜீரோ ஆகுது. இந்த மேட்ரிக்ஸ் பிகம் நல் மேட்ரிக்ஸ், அதுக்கு பேர் நில் பொட்டன்ட். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் செக் திஸ் மேட்ரிக்ஸ் ஏ ஏ பி பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதை நீங்க ரெண்டு டைம் தட் இஸ் ஏ இன்டூ ஏ பண்ணீங்களே ஜீரோ ஆயிடும். ஓகேவா? இந்த மேட்ரிக்ஸை நீங்க ஏ இன்டூ ஏ பண்ணாலே ஜீரோ ஆயிடும். அப்ப இதோட கே வேல்யூ வந்து 2 இருக்கும். ஓகேவா? ஃபார் திஸ் மேட்ரிக்ஸ் த கே வேல்யூ வில் பி 2. சரியா? அந்த தேர்ட் மேட்ரிக்ஸ் வில் சி இஸ் இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் கெட் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ ஏ ஸ்கொயர் வில் கிவ் ஐ. ஒரு மேட்ரிக்ஸை நான் ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ஐ வில் கெட் ஐடென்டி மேட்ரிக்ஸ். அந்த மாதிரி தான் அது இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். எக்ஸாம்பிள் யூ கேன் செக் திஸ் மேட்ரிக்ஸ் வில் சாட்டிஸ்ஃபை இன்வாலண்டரி கண்டிஷன். 3 5 0 1 2 -1. இந்த மாதிரி தான் இன்வாலண்டரி மேட்ரிக்ஸ். அதே மாதிரி சில மேட்ரிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்டைன் டியூரேஷனுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் பீரியாடிக் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் மேட்ரிக்ஸ் வில் சி இஸ் பீரியாடிக் மேட்ரிக்ஸ். பீரியாடிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் சர்டைன் டியூரேஷனுக்கு ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும். ஓகே, அந்த மாதிரி ரிப்பீட் ஆச்சுன்னா பீரியாடிக் மேட்ரிக்ஸ். ஓகே, ரிப்பீட்டேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஆஃப்டர் சர்டைன் டியூரேஷன். எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கிவ் திஸ் மேட்ரிக்ஸ். ஐ திங்க் திஸ் மேட்ரிக்ஸ் ரிப்பீட்ஸ் ஆஃப்டர் 2 டியூரேஷன் ஆர் 4 டியூரேஷன். டெஃபினட்டா 4 டியூரேஷன் ஒன்ஸ் ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஸோ இவ்வளவுதாங்க மேட்ரிக்ஸ்ல நீங்க பார்க்க வேண்டிய காமன் மேட்ரிக்ஸ். ஓகே,
If you have any doubt, you can ask. If not so, let me go for operations of matrix. Operations of matrix. So problem wise, I will explain it so that you will understand clearly. சில கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணு பாத்தீங்க அப்படின்னா, I will discuss the properties. Problems we will limit. Okay. So ஏன்னா மேட்ரிக்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் விட ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ப்ரியாரிட்டி அதிகம். ஸ்டேட் பிஎஸ்சிஸ்லயும் சரி, கேட்லயும் சரி, ப்ரியாரிட்டி இஸ் given mostly to properties. Okay. The next we will see is operation of matrix. Operation of matrix. So first, addition and subtraction. Addition and subtraction. சார் அந்த மேட்ரிக்ஸ் எப்ப ஆட் பண்ண முடியும், எப்ப சப்ராக்ட் பண்ண முடியும் சொல்லிடுறேன். அந்த மேட்ரிக்ஸ் நீங்க ஆட் பண்ண போற ரெண்டு மேட்ரிக்ஸும் சரி, அது ரெண்டுத்தோட ஆர்டரும் சேமா இருக்கணும். ஓகேவா? ஸோ அடிஷன் சப்ராக்ஷன்ல இந்த மாதிரி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ டிஸ்கஸ் திஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் கொஸ்டின். ஸோ இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 5 7, பி இஸ் ஈக்குவல் டு 1 2 4 3. ஓகேவா? இப்போ இதனுடைய மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோ இருக்கு, காலமும் ரெண்டு இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரோ இருக்கு, காலமும் ரெண்டு இருக்கு. இந்த மாதிரி இருந்தால், இஃப் ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர், இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டரும் சேமா இருந்தால் we can perform addition or subtraction. ஓகேவா? அப்ப அடிஷன் எப்படி சார் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, a plus b addition or subtraction will be like this. ஒவ்வொரு எலமெண்ட்டும் அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூவோட ஆட் ஆகும். 1 1ல இருக்கிறது 1 1 கூட ஆட் ஆகும், 1 2ல இருக்கிறது 1 2 கூட ஆட் ஆகும், 2 1ல இருக்கிறது 2 1 கூடயும், 2 2ல இருக்கிறது 2 2 கூட ஆட் ஆகும். அப்போ 2 plus 1 is 3, 3 plus 2 is 5, and 5 plus 4 is 9, 7 minus 3 is, sorry, 7 plus 3 is 10. சரியா? இந்த மாதிரி தான் அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல நம்ம ஒரே ஒரு லா பார்த்தா போதும். அந்த லா என்னன்னு பாத்தீங்கன்னா கேன்சலேஷன் லா ஆஃப் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லா கேன்சலேஷன் லா ஆஃப் மேட்ரிக்ஸ். கேன்சலேஷன் லா, that is a plus b which will be equal to b plus a, b plus c which is equal to which implies a equal to c. ஓகேவா? அது இந்த லாக்கு பேர் தான் கேன்சலேஷன் லா. இதுக்கு என்ன ஆகும்னு சொல்லிடுறேன். இப்ப a plus b க்கு ஒரு ஆன்சரும் b plus c அப்படின்ற மேட்ரிக்ஸ் ஒரு ஆன்சரும் சேமா இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா a மேட்ரிக்ஸோட வேல்யூ c மேட்ரிக்ஸோட வேல்யூ சேமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ தட் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஏபின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்றேன், அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சரும் பிசின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்றேன், அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், அந்த ஆன்சரும் சேமா இருந்தால் இங்க இருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா, த மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் மேட்ரிக்ஸ் சி வில் பி சேம். அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி. சரியா? இது வந்து அடிஷனல் சப்ராக்ஷனுக்கு இருக்கு. The next thing we will see in operation of matrix is multiplication of matrix. Multiplication of matrix. Okay. Second, multiply பண்றது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் சேமா இருந்தால் மட்டுமே மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். ஓகே, மல்டிப்ளிகேஷன் எப்போ பாசிபிள் பார்த்தீங்கன்னா, if you have two matrix AB, if it has order like this m cross n, n cross p, அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் சேமா இருந்தால் மட்டுமே மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். அப்ப இந்த மாதிரி இருந்தா அவுட்புட் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரி இருந்தா அவுட்புட் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குங்க? m cross p ஆ இருக்கும். சரியா? இந்த மாதிரி இருந்தா அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் இதுதான் அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஆர்டர். தட் இஸ் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும். மைக் கொஞ்சம் டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க ப்ளீஸ். டர்ன் ஆஃப். ஓகே, ஓகே கண்டினியூ பண்ணலாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோடைய
காலமும் தட் இஸ் அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமுமா இருக்கும். சரியா? ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் லெட் மீ டேக் சிம்பிள் மேட்ரிக்ஸ் 1 2 3 5. சரி, சின்ன சின்ன மேட்ரிக்ஸா போட நினைச்சுக்காதீங்க, டைம் கன்ஸ்ட்ரெயினால பெரிய மேட்ரிக்ஸ் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் பெரிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ 1 1 2 1 3 2. ஓகே, if you see here, this is 2 cross 2 matrix, this is 2 rows 3 column matrix. ஸோ 2 ரோ இருக்கு, 3 காலம் இருக்கு. அப்போ இந்த மாதிரி இருந்தால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டெஃபினெட்லி we can perform. அப்போ அவுட்புட் மேட்ரிக்ஸ் எடுத்தா என்ன வருங்க? The output matrix will have the order 2 cross 3. அவுட்புட் மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2 cross 3 இருக்கும். சரியா? ஸோ இந்த ஒரு சம் ஷோ பண்றேன், டிஸ்கஸ் பண்றேன், so that you will understand how multiplication is performed. சரியா? ஸோ let us see. C equal to A cross B ன்னு எடுத்துப்போம், A into B ன்னு எடுத்துப்போம். மல்டிப்ளை எப்படி பண்றதுங்க? ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ரோ will get multiplied with second matrix every columns. 1 2 1 1 1 2 1 3 1 2 2 2. Okay. Similarly, same goes for the second row. 3 5 1 3 3 5 2 2. Okay. So multiply பண்ணா 1 into 1 will be 1, 2 plus 1, so 2 into 1 2. So 1 into 1 is 1. This one will get multiplied with this one. This one will get multiplied with this one. Add these two answers. So 1 plus 2, it will be 3. 1 into 1 1, 2 into 3 6, so it will be 7. 1 into 2 2, 2 into 2 4, so it will be 6. So 3 into 1 3, 5 into 1 5, so it will be 8. 3 into 1 3, 5 3s are 15, so it will be 18. 3 into 2 6, 5 into 2 10, so it will be 16. சரியா? This is the output matrix order. So இப்படி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பர்ஃபார்ம் பண்ணும். If you have any doubt, you can ask. If not so, let me give some properties based on this. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான சில ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சொல்றேன். சரி, இப்போ வந்து A cross B என்னால பண்ண முடியும், A into B பண்ண முடியும். Is it possible to do B into A? No sir, I can do only A into B. See here, this is 2 cross 2, this is 2 cross 3. A into B possible. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் படி என்னதுங்க, ஃபர்ஸ்ட் ரோவோட காலமும் செகண்ட் ரோவோட ரோவும் சேமா இருக்கும். இதுவே B into A பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா நோ சார், we cannot perform B into A because it is 3, here it will be 2. Definitely not possible. அப்ப இங்க இருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுப்போம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் does not satisfy commutative law. ஓகேவா? இங்க இருந்து ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துடலாம், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காமுடேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த கொஸ்டின் வச்சே கூட அது ரிசல்ட் சொல்லிடலாம். ஓகேவா? So from here I can give that property. From here we can give that property. So the property is A into B, it will be not equal to B into A. ஆனால் சில சமயம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா AB will be equal to minus of BA வரும். இதுவும் எல்லா சமயம் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்ல முடியாது, பட் சில சமயத்துல, பட் இதுல ஒரு கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்னா ஆர்டர் மஸ்ட் பி சேமா இருக்கும். ஆர்டர் மஸ்ட் பி சேம் அப்படின்னும் போது இது பாசிபிள். ஓகேவா? அதுலயும் எல்லா சமுக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகும்னு கேட்டீங்கன்னா நோ சார், சில சமுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டுங்க, நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லா இருக்கும் இதுல. இந்த லாக்கு பேர் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் லா. சார் திரும்ப ரிப்பீட் பண்றேன், காம்படிட்டிவ் லா நிறைய இடத்துல படிப்பீங்க. ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் யூ வில் ஸ்டடி மல்டிபிள் டைம்ஸ் திஸ் கான்செப்ட். காம்படிட்டிவ் அப்படின்னா 2 வேரியபிள், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா 3 வேரியபிள். ஓகேவா? காம்படிட்டிவ் அப்படின்னா 2 வேரியபிள், டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா 3 வேரியபிள், அசோசியேட்டிவ்னாலையும் 3 வேரியபிள். அசோசியேட்டிவ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் சொல்லிடுறேன். அசோசியேட்டிவ் அப்படின்னா ஃபுல்லி மல்டிபிளிகேஷன் இருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் வித் அடிஷன் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ் A into B into C, it will be equal to A into BC. புரியுதுங்களா? இதுதான் அசோசியேட்டிவ். இதுவே டிஸ்ட்ரிபியூட்டிவ் பாருங்க, அடிஷன் வித் மல்டிபிளிகேஷன் இருக்கும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் if you see A plus B into C, it will be equal to AC plus BC. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ். ஓகேவா? திரும்ப ரிப்பீட் பண்றேன், அசோசியேட்டிவ்ல என்னதுங்க, AB into C will be equal to A into BC. எல்லாமே மல்டிபிளிகேஷன் இருக்கும், 3 வேரியபிள்.
காம்படிட்டிவ்னா 2 வேரியபிள், அசோசியேட்டிவ்னா 3 வேரியபிள், டிஸ்ட்ரிபியூட்னா அதே 3 வேரியபிள், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் அடிஷன் அண்ட் மல்டிபிளிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வி வில் சி இஸ் மல்டிபிளிகேஷன்ல இவ்வளோ இதுதாங்க இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, இதுக்கு மேல ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கேலார்னா சம் கான்ஸ்டன்ட். ஸோ அதையும் ஒரு 1 or 2 ப்ராப்பர்ட்டிஸ் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். see here scalar properties like this. ஸ்கேலார்னா சம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். ரெண்டு கான்ஸ்டன்ட்டை ஆட் பண்ணிட்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணாலோ இல்ல ஒவ்வொரு கான்ஸ்டன்ட்டையும் மேட்ரிக்ஸோட தனித்தனியா மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலோ ஆன்சர் மாறாது. ஓகே, வேர் PQ ஆர் ஸ்கேலார்ஸ். ஸ்கேலார்னா சம் நம்பர், ஏதோ ஒரு நம்பர். ஸ்கேலார் மீன்ஸ் சம் கான்ஸ்டன்ட் நம்பர்ஸ். ஓகேவா? அதே மாதிரி P இன்டூ A plus B it will be equal to PA plus PB. சரியா? இதெல்லாம் அதுங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டிஸ். ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா பண்ணிக்கிறேன். The next property we'll see is transpose of matrix. The next property we'll see is transpose of matrix. Transpose. I hope இது வரைக்கும் கிளியரா பண்ணிக்கிறேன். Let's go for next. Transpose. Sir, I will try to revise all topics. I am not going to skip even a single one, but I will limit the number of sums and I will discuss only important concepts. Transpose. டிரான்ஸ்போஸ்னா ஒன்றும் கிடையாதுங்க. சிம்பிளா சொல்லிடுறேன். ஒரு மேட்ரிக்ஸோடைய ரோவையும் காலையும் இன்டர்சேஞ்ச் பண்றது, காலத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்றது. ரோ எல்லாத்தையுமே காலமா மாத்திடுவோம், காலம் எல்லாத்தையுமே ரோவா மாத்திடுவோம். இதுதான் டிரான்ஸ்போஸ் கண்டிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ டேக் 2x2. ஓகே, ஸோ ஃபார் இந்த கொஸ்டின் 3x3 கூட எடுத்துக்கிறேன், 3x2 கூட எடுக்கிறேன். ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளியர்லி. இது வந்து ஒரு 2x3, 2 rows 3 காலம் இருக்கிறது. இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் கேட்டாங்க அப்படின்னா இட் வில் பி A transpose will be. So first row, இந்த first row வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா first காலமா மாறிடும். 2, 4, 5. Second row will become second column. 3, 2, 1. சரியா? இதுதான் அதுங்க டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஐ ஹோப் இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். டிஸ்கஸ் திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ. இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் சொல்றேன். ரெஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ் யூ நோ, ஜஸ்ட் ஃபாலோ யுவர் நோட்ஸ். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். இதுலயும் அதே பிரச்சனை தான். AB the whole transpose, it is not equal to BA the whole transpose. ஏன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் காம்படிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணது, அப்ப இது பாசிபிள் கிடையாது. அப்ப இன்ஸ்டெட் வாட் வி கேன் டூ, இன்ஸ்டெட் AB the whole transpose I can write it as B transpose A transpose. இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஆன்சர் வில் பி சேம். சரியா? இதுக்கு பதிலாக இது பர்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? யூ கேன் டேக் எனி மேட்ரிக்ஸ், யூ கேன் டேக் எனி 2x2, ஏக்கு 2x2 எடுத்துக்கோங்க, பிக்கு 2x2 எடுத்துக்கோங்க. செக் பண்ணீங்கன்னா வில் கெட் தி சேம் ஆன்சர். அதே மாதிரி if you have some scalar value, if you take transpose, okay, if you have some scalar value, அந்த மேட்ரிக்ஸோட ஸ்கேலாரும் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலோ இல்ல அந்த ஸ்கேலாரை தனியா வெளியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேமா வரும். திரும்ப ரிப்பீட் பண்றேன், மேட்ரிக்ஸோட ஸ்கேலார் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலோ இல்ல ஸ்கேலாரை வெளியே வச்சுக்கிட்டு டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அப்புறம் மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் மாறாது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்ங்க, ஈவன் டைம்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அதே மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஆட் டைம்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஈவன் டைம் டிரான்ஸ்போஸ் வில் கிவ் சேம் மேட்ரிக்ஸ். ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ் ஈவன் டைம்ஸ் அப்படின்னா ஆன்சர் வில் பி ஏ இட்செல்ஃப். ஆட் டைம்ஸ் டிரான்ஸ்போஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஆல் டைம்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்ன டிரான்ஸ்போஸ் எடுக்கிறப்ப என்ன ஆன்சர் வருதோ அது கிடைக்கும். ஓகே, ஒரு டைம் டிரான்ஸ்போஸ் எடுத்தா என்ன ஆன்சர் வருமோ அது வரும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டிரான்ஸ்போஸ் டேக்கன் 51 டைம்ஸ். கொஸ்டின் இப்படி கொடுத்துருக்காங்க, ஏ டிரான்ஸ்போஸ் டேக்கன் 51 டைம்ஸ், வாட் இஸ் த ஃபைனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஃபைனல் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்குங்க? ஏ டிரான்ஸ்போஸாக தான் இருக்கும். இதுவே ஏ டிரான்ஸ்போஸ் டேக்கன் 56 டைம்ஸ், அப்போ என்ன வருங்க? இட் இஸ் ஈவன் நம்பர். அப்போ யூ வில் கெட் கொஸ்டின் இட் செல்ஃப். ஓகே, ஏ கொஸ்டின் என்னவோ அதே மாதிரி. சரியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். And next property we'll see is if you take square and you can take transpose, this value will be equal to, if you take transpose then use square. இது ரெண்டுமே சேம். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர், ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் எடுத்துட்டு அப்புறம் டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டு அப்புறம் ஸ்கொயர் பண்ணாலும் ஆன்சர் வில் ரிமைன் சேம். ஓகே,
அவ்வளவுதாங்க. சரியா? லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, தென் we will wind up the session. A plus B the whole transpose, it will be equal to A transpose plus B transpose. Similarly, same goes for minus also. அவ்வளவுதாங்க. I hope இது வரைக்கும் clear நினைக்கிறேன். ஸோ 3 டாபிக்ஸ் பார்த்துட்டோம். In next class we will see adjoint, then determinant, followed by inverse. ஓகேவா? determinant ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இன்வர்ஸ் ஓட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அஜாயின் ஓட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் we complete that in next class, we will see simultaneous equation in the next class itself. அதுக்கப்புறம் ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டர்ஸும், ஸோ ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸும் லாஸ்ட் கிளாஸ்க்கு முடிச்சுட்டு கம்ப்ளீட்லி வில் கம்ப்ளீட் மேட்ரிக்ஸ். ஓகே, தேங்க்யூ. Sir, if anyone is facing any difficulties, please inform.